CSIR June 2023 Chemical Science 4 mark solved problems. First question. The major product A and B in the given reactions are. ஸோ நமக்கு ஸ்டார்டிங் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் MCBBயை போடும்போது என்ன ப்ராடக்ட் வரும் அண்டு NBS ஃபாலோட் பை சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ MCBB அப்படிங்கிறது ஒரு ஈப்பாக்சிடைசிங் ரியேஜென்ட். ஸோ நமக்கு இங்கே ஒரு அல்கின் இருக்குது. ஸோ அதில் ஈப்பாக்சிடேஷன் நடக்கும். ஸோ இதில் செலக்டிவிட்டி இருக்குது. ஸோ நமக்கு இந்த பல்கி குரூப் இங்கே இருக்கிறதுனால ஸோ இது என்ன ஃபேஸில் இருக்கும், இந்த பல்கி குரூப் என்ன ஃபேஸில் இருக்கோ ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸில் தான் நமக்கு ஈப்பாக்சிடேஷன் ஃபார்மேஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு பல்கி ரியேஜென்ட். ஸோ நமக்கு ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஆப்போசிட் ஃபேஸில் நமக்கு ஈப்பாக்சிடேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈப்பாக்சிடேஷன் ஸோ நமக்கு பிலோ தி பிளேனில் இருக்கும். நமக்கு ஸ்டெரிக் குரூப் இருக்கிறதுனால இங்கே ஒரு டெட் பியூட்டைல் குரூப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெரிக் குரூப்புக்கு ஆப்போசிட் ஃபேஸில் தான் நமக்கு ஈப்பாக்சிடேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுதான் ஏ. தென் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈப்பாக்சிடைசிங் ரியேஜென்ட்ஸ் தான். ஸோ இந்த ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா நமக்கு ஈப்பாக்சிடேஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்க NBS கொடுத்துருக்காங்க, என் புரோமோ சக்சினமைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோமின் சோர்ஸ். ஸோ லிமிட்டடாக புரோமினை நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு அல்கின் இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து புரோமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு அல்கின்ல நமக்கு புரோமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். அது செலக்டிவிட்டி இருக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்டெரிக் குரூப் இருக்கிறதுனால புரோமின் வந்து ஒரு பல்கி குரூப். ஸோ இப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய புரோமோனியம் அயான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் குரூப்புக்கு ஆப்போசிட் ஃபேஸில் தான் நமக்கு புரோமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். மெத்தில் இங்கே டெட் பியூட்டைல் குரூப். நெக்ஸ்ட் என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்கன்னா சால்வன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வாட்டர் சால்வன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த புரோமோனியம் அயான் வந்து கிளிவேஜ் ஆகும். சரிங்களா, இது வந்து ஒரு ஈப்பாக்சைடு கிளிவேஜ் மாதிரி தான். ஸோ SN2 ஃபார்மேட்டில் தான் கிளிவேஜ் ஆகி அட்டாக் பண்ணும்போது ஸோ நமக்கு புரோமோனியம் அயான் கிளிவேஜ் ஆயிரும். ஸோ இந்த புரோமோனியம் அயான் இங்கே வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த வாட்டர் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது நமக்கு அபோவ் தி பிளேனில் தான் அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் above the plane of OH. Then below the plane of bromine. So next இங்கே டெட் பியூட்டைல் குரூப், இந்த இடத்துல மெத்தில் குரூப். ஃபாலோடு போய் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் பேஸ். பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க அசிட்டிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு ஆக்சிஜன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இங்கே டெட் பியூட்டைல் குரூப், இங்கே மெத்தில் குரூப். அப்போ நமக்கு தெரியும் இது வந்து SN2 ரியாக்ஷன், இன்ட்ராமாலிகுலர் SN2 ரியாக்ஷன். இங்கே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இருக்குது, இங்கே லீவிங் குரூப். ஸோ நமக்கு இன்ட்ராமாலிகுலர் SN2 ரியாக்ஷன் நடக்குது. இந்த புரோமின் வந்து எலிமினேட் ஆகி வெளியில் போயிடுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈப்பாக்சைடு. ஸோ இதுவும் SN2 அப்படிங்கிறனால இது இந்த லீவிங் குரூப் பிலோ தி பிளேனில் இருக்குது. ஸோ நமக்கு அட்டாக் பண்ணக்கூடிய குரூப் நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் தி பிளேனில் வரும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈப்பாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெரிக் குரூப்புக்கு சேம் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் CSIRல கேட்டாங்க இதே ஃபார்மேட்டில்.
நமக்கு கிடைக்கக்கூடிய இங்கே டெட்பியூட்டைல் குரூப் இருக்கு. இந்த இடத்துல மெத்தில் குரூப். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈபாக்சிடு வந்து ஸ்டெரி குரூப்பு எந்த ஃபேஸில் இருக்கோ அதே ஃபேஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு பி, இது ஏ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, ஏ அண்டு பி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோதி பிளேனில் இருக்க மாதிரி ஈபாக்சிடு ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு பாருங்க ஏ அண்டு பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது ஈபாக்சிடேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2 பாருங்க, ஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈபாக்சிடேஷன் க்ளோதி பிளேன் கரெக்ட். நெக்ஸ்ட் பி வந்து பாருங்க போதி பிளேன். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 பாருங்க. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோதி பிளேனில் நமக்கு வரணும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போதி பிளேனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்கரெக்ட். டி 4 ஆப்ஷன் பாருங்க. 4th ஆப்ஷனில் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபோதி பிளேனில் இருக்குது. அதாவது ஸ்டெரி குரூப் எந்த ஃபேஸில் இருக்கோ அதே ஃபேஸில் ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஆப்ஷன் ஏல பிலோ தி பிளேனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்கரெக்ட். நமக்கு ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட்.